ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலக் பன்னீர் தாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ரெசிபின்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து பாலக்கீரையை வந்து அரைச்சி ஊற்றி நம்ம பாலக் பன்னீர் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஊற்றாமல் வெறும் பாலக்கை வந்து கட் பண்ணி போட்டு செஞ்சாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வானல் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போல் அதையும் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 3 இல்லை 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி ஊற்றுங்க. ஸோ ஒரு தக்காளி போல் நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரியே நீங்களும் வந்து ஒரு தக்காளி வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா குதி வரட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா அண்ட் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர். இவ்வளோ தாங்க, இந்த மசாலா இவ்வளோ தான். ஸோ இதுக்கு தேவையான உப்பையும் வந்து போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் தேவையான பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணியும் எடுத்து ஊற்றிட்டு இது நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலக்கீரையை வந்து ரொம்ப தின்னாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதையும் வந்து போட்டுவிட்டு கீரை வந்து இப்போ வேகணும். ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை வந்து நல்லா வேக விட்டுடுங்க. நம்ம ஹோட்டல்ஸில் வந்து பாலக் பன்னீரோ இல்லை வீட்டில் செய்யக்குள்ளேயோ நம்ம அரைச்சி ஊற்றி தான் செஞ்சுருப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ரைஸுக்கெலாம் கொஞ்சம் போட்டு சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்குமே நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டயட் இருக்கவங்க வந்து இதில் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக டயட் இருக்கவங்களும் இந்த மாதிரி ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ பன்னீரையும் போட்டுட்டு இதையும் வந்து நல்லா ஒரு 2-3 கொதி போல் வரட்டும். கீரை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பன்னீரை போட்டாலே போதும். ஸோ நல்லா வந்து கீரை வெந்துருச்சா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பன்னீர் போடுங்க. ஏன்னா பன்னீர் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இல்லைனா பன்னீர் வந்து அதில் வந்து ரொம்ப அப்படியே கரைஞ்சி போயிடும் இல்லைங்களா? அதனால தான் கீரை வெந்ததுக்கப்புறம் பன்னீர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்குள்ளே இறக்கிடுங்க. எனக்கு வந்து சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், ரைஸுக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.